வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழக சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 7 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நவம்பரோட மந்த்லி பிடிப்பு கொடுக்க முடியல சரியா. ஸோ ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால பண்ண முடியல சரியா. ஸோ ட்ரைனிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி வீடியோ வந்து டைம் இருந்தால் அப்லோட் பண்ண பார்க்குறேன் கண்டிப்பாக சரியா. ஸோ அதுக்கும் மீறி வந்து போட முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சரியா. சரி, ஆனால் வந்து நவம்பரோட மந்த்லி பிடிஎஃப் கொடுக்காம நான் வந்து டாபிக் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலகிராம், அதோட பிடிஎஃப்லாம் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ டிசம்பர் 7 நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது சரியா. ஸோ அதனால தான் நம்ம வந்து திரும்ப எடுத்து கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ ஈஸ்டர்ன் ஐஓஆர் இந்தியன் ஓசன் ரீஜனில் வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க சரியா. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவோட நேவியும் சரியா. ஸோ பேசெக்ஸ்ன்னு சொல்லி, ஸோ இதில் வந்து இந்தியா சைட்லேருந்து 2 வார்ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ரஷ்யா சைட்லேருந்து 3 சரியா. ஸோ சிவாலிக்கு அப்புறம் வந்து கட்மட்டு சரியா. ஸோ ரஷ்யா சைட்லேருந்து 3 சரியா. அதில் முக்கியமாக வந்து மிசைல் RUFN கைடட் மிசைல் க்ரூசர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது சரியா. ஸோ வரியாக் சரியா. ஸோ வரியாக்குன்னு சொல்லி, ஸோ அது மட்டும் இல்லாமல் மீடியம் ஓசோன் டேங்கர்னு சொல்லி பெச்சங்கா அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இங்கே நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ரஷ்யாவோட PM யார் சரியா. ஸோ பிரசிடென்ட் இல்லை, நான் கேட்ட கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து QRMP அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து GST பேயர்ஸ்க்காக சரியா. ஸோ யாரெல்லாம் வந்து டேர்ன் ஓவர்ஸ் வந்து 5 கோடி ரூபா வர பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்கீம் QRMP சொல்லி சரியா. ஸோ QRMPனா என்னப்பா, ஃபுல் ஃபார்ம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சரியா. ஸோ குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் அண்டு மந்த்லி பேமெண்ட் ஓகேவா. குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் அண்டு மந்த்லி பேமெண்ட்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இது கிட்டத்தட்ட எவ்வளோ டர்ன் ஓவர் வர இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்னு கேட்கலாம். ஸோ 5 crores சரியா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா வேறு யாராவது டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகாமல்னா GSTR 3B சரியா. ஸோ அந்த டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்போ இருந்து எஃபெக்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தா Jan 1 2021 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து IIT குளோபல் சப்மிட்னு சொல்லி ஒன்று வந்து மோடி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா பேன் IIT USA சரியா. பேன் IIT USA. ஸோ இதோட தீம் பார்த்தோம்னா ஃப்யூச்சர் இஸ் நவ் ஓகேவா. ஸோ ஃப்யூச்சர் இஸ் நவ்னு சொல்லி இதோட தீம் வந்து சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா செகண்ட் கேன்சர் ஜீனோம் அட்லஸ்ன்னு சொல்லி 2020 கான்ஃபரன்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஹர்ஷவர்தன் வந்து நம்ம சைட்லேருந்து விர்ச்சுவலாக வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு ஓகேவா, டெல்லியில் வச்சு ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கேன்சர் ரிலேட்டடாக சரியா, கேன்சர் ஜீனோம் அட்லஸ் இருக்குல்ல. ஸோ கேன்சர் ரிலேட்டடாக வந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து நம்ம வந்து கேன்சருக்காக நிறையா வந்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியா. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஜாயிண்ட் எஃபோர்ட் சரியா. ஸோ யூஎஸோட நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட்டும் ஸோ நம்மளோட நேஷ்னல் ஹியூமன் ஜீனோம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து இதுக்காக 2016 இவங்க வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஆயுஷோட எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் சொல்லி ஒன்று வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து CBIC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சரியா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 8 digit HSN கோடுன்னு சொல்லி ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி GST இன்வாய்ஸில் வந்து கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை ப்ராடக்ட்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா ஒரு 49 கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, HSN கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஃபார் நாமன் கிளேச்சர் சரியா. ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஃபார் நாமன் கிளேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை டிஜிட்டுன்னு கேட்கலாம், 8 digit. ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். CBICயோட சேர்மன் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ஓகேவா. ஸோ IUCN இருக்காங்களா. IUCN ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சரியா. ஸோ இதோட இது பார்த்தோன்னா கிளாண்டு சுவிட்சர்லாண்டில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸை வந்து அவங்க வந்து நேம் பண்ணுறாங்க சரியா. ஸோ IUCN ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸை வந்து சிக்னிஃபிகண்ட் கன்சர்ன் கீழே வந்து அவங்க வந்து நேம் பண்ணுறாங்க சரியா. ஸோ கேட்கலாம். ஸோ IUCN வந்து எந்த இந்தியாவில் இருக்க எந்த பிளேஸை வந்து அவங்க வந்து சிக்னிஃபிகண்ட் கன்சர்னில் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகேவா. சரி ஓகே. அடுத்து UNCND என்ன பண்ணுறாங்கன்னா கென்னாபிஸை வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரக் கேட்டகரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க சரியா. ஸோ UNCNDனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கமிஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்
சரியா. ஸோ அதை வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, பூட்டான் கூட ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒன்று வந்து சைன் பண்ணுறாங்க. சரியா. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பங்களாதேஷ் சைட்லேருந்து சைன் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு. ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லான்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் REIT ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா. இன்டர்நேஷ்னல் ரைட்டு ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா, கோட்டாக்கோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சரியா. கோட்டாக் மஹிந்திராவோட அசட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ICICI பேங்க் வந்து iMobile Payன்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா. ஸோ அவங்க கஸ்டமர்ஸ்க்காக பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா RTGS. சரியா. ஸோ RTGS வந்து டிசம்பர் 14, அதாவது அப்கமிங் டிசம்பர் 14, 2020 என்ன செய்ய போகிறாங்கன்னா, 24/7 பேசிஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் நான் ஒரே ஒரு பேங்கிங் கொஸ்டின் கேட்குறேன். சரியா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து RTGS வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பாருங்களேன், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இதுக்குண்டான மினிமம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 2 lakhs. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து லிமிட் கிடையாது. ஸோ நெஃப்ட்லேயே அதே மாதிரி மினிமம் மேக்ஸிமம் எதுவும் கிடையாது. ஓகேவா. ஸோ இன்னொன்று வந்து RTGS வந்து இனிமேல் வந்து 24/7 வந்து வரப்போகுது. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, நெஃப்ட்டில் வந்து பேச்சஸாக தான் நடத்த போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் இதே டிசம்பர் மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நெஃப்ட்டோட பேச்சஸ் வந்து 1/2 ஹவருக்கு ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1/2 ஹவருக்கு ஒரு பேட்சுங்கிறப்ப 1 ஹவருக்கு 2 பேட்ச் வரும். 24 மணி நேரத்துக்கு வந்து 48 பேட்சஸ் வரும். சரியா. ஸோ கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் ஜனவரி 19, 2020 நடந்த IBPS கிளர்க் மெயின்ஸ், அதாவது நான் கிளியர் பண்ண எக்ஸாமில் வந்து அதான் கேட்டிருந்தாங்க. சரியா. எத்தனை பேட்சஸாக வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் நியூஸிங் எங்கேயாவது வந்துச்சுன்னா, சரியா. ஸோ இந்த லாஸ்ட் 6 monthஸில் எதாவது வேல்யூ பேஸ்டாக, டார்கெட் பேஸ்டாவோ இல்லை வேல்யூ பேஸ்டாவோ இல்லை இயர் பேஸ்டாவோ வந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்து நல்லா தரவாக படிச்சிருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். சரியா. ஸோ நான் இப்போயே எழுதி வச்சுக்கோங்க. சரியா. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஷூரிட்டியாக சொல்கிறேன். சரி, 100% ஷூராக சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படி வரும். ஓகேவா. ஸோ அடுத்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்காங்க. அவங்க வந்து லோன் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லென்ஸ் த லெண்டிங் சொல்யூஷன். சரியா. லென்ஸ் த லெண்டிங் சொல்யூஷன் சொல்லி. சரியா. ஸோ இது பார்த்தோன்னா, ஸ்பீட் அப் அண்ட் மெயின்டைன் அக்யூரசி இன் ஆன்லைன் லோன் ப்ராசஸிங் அண்ட் சாங்ஷனிங் ஆஃப் கிரெடிட் ப்ரொபோசல்ஸ். சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் பார்த்தோன்னா, வேர்ல்டோட அத்லட் ஆஃப் த இயர்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து நேம் பண்ணிங்க. வேர்ல்டு அத்லட் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா. அதில் வந்து 2 பேர். ஓகேவா. ஸோ மோண்டோ டூ பிளான்டிஸ். சரியா. ஸோ இவர் வந்து வால்டர். சரியா. ஸ்வீடனை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து அவங்களையும் அப்புறம் வந்து யுலிமார் ரோஜாஸ்ன்னு சொல்லி வெனின்சுலாவோட ட்ரிபிள் ஜம்பர் அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இவர் வந்து மேல், மேண்டோ டூ பிளான்டிஸ் வந்து மேல். சரியா. ஸோ யுலிமர் ரோஜா. சரியா. ஸோ ரோஜாங்கிறப்ப அது ஒரு பொண்ணு பேர் மாதிரி இருக்கா. ஸோ அதுவும் இல்லாமல் அப்படி பொண்ணு பேராக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க தேவையில்ல. சரியா. ஸோ ஆனால் 99% அது கேர்ள் பேர் தான். இன்னொன்று என்னென்னா, ஏதாவது பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இவர் இந்த யங்கஸ்ட் அத்லெட் வந்து இந்த வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர்னு சொல்லி அறிவித்தது, அதாவது இருக்கிறதுலே இவ்வளோ வருஷம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததுலே வந்து வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர்னு சொல்லி யங்கஸ்ட்டாக வாங்கினது இவர் தான். சரியா. ஸோ 21 வயசு. சரியா. ஸோ மோண்டோ டூ பிளான்டிஸ். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீடிஷ் மேன் ஆர் உமன். சரியா. ஸோ இந்த அவார்டை வின் பண்ணுறது. அடுத்து சைனாவோட கேஃபோன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. XSLC. சரியா. ஸோ சிச்சாங் சேட்டலைட் லான்ச் சென்டர். ஸோ இது எங்கே இருக்குன்னா, சவுத் சைனாவில் இருக்குது. ஓகேவா. சவுத் வெஸ்ட் சைனாவில் இருக்கான். ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்ன ராக்கெட் மூலமாக இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, லாங் மார்ச் 3B G5 கேரியர் ராக்கெட். ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சரி, இது வந்து இந்த லாங் மார்ச்சில் எத்தனாவது சீரீஸ்ன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா. ஸோ 354. சரியா. 354 354வது ஃப்ளைட்டு. சரியா. ஸோ இந்த ராக்கெட் சீரீஸில் லாங் மார்ச்சில். ஓகேவா. கேஃபோன் 5ன்னு சொன்னோம்ல, சாரி கேஃபோன் 14. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ATAGS. சரியா. ஸோ இண்டிஜினியஸ் ஹவுட்சர். சரியா. ஹவுட்சர்னு சொல்லி ஸோ இது டெவலப் பண்ணது DRDO பண்ணியிருக்காங்க.
ஸோ ஏடிஏஜிஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா அட்வான்ஸ்டு டவுடு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். சரியா, அட்வான்ஸ்டு டவுடு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். ஸோ டிஆர்டிஓ. ஸோ எங்கே அண்டர்கோ அதோட ட்ரையல்ஸ் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா அகமத் நகர்னு சொல்லி. சரியா, ஸோ மாற்றி அகமதாபாத்னு படிச்சிடாதீங்க, அகமத் நகர். ஓகேவா, ஸோ மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ ஸ்ட்ரைக் ரேஞ்ச் பார்த்தோன்னா 50 கிலோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன் அப்படி சொன்னேன்னா அகமத் நகர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப்ஷனில் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரே ஒரு டைம் தான் இந்த நியூஸ்லாம் ரீட் பண்ணியிருப்போம் ஒரு சிலர்லாம். சரியா, ஸோ அப்படி படிச்சிருக்கப்ப நம்ம அகமது அலகாபாத் ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக சொன்னேன். ஓகேவா, ஸோ அடுத்து ஜப்பானோட ஹயாபுசா 2ன்னு சொல்லி ஒரு இதை வந்து பிரிங் பண்ணுறாங்க ராக்கெட் சாம்பிள்ஸு. ஸோ எங்கன்னா ஒரு அஸ்ட்ரியாய்ட்லேருந்து. ஸோ ரியூகு. சரியா, யூகு அப்படின்னு சொல்லி. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரோலெக்ஸ் சக்கீர் கிராண்ட் பிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து ஃபார்முலா 1ல் வந்து வின் பண்ணியிருக்காரு செர்ஜியோ பெரஸ். சரியா, செர்ஜியோ பெரஸ். ஸோ இன்னொன்று வந்து F2 ரேஸ்ன்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஜெகன் தர்வாலா தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து F2 ரேஸை வந்து வின் பண்ணது யாருன்னா ஜெகன் தர்வாலா. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செர்ஜியோ பெரஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு மெக்சிகன் ஃபார்முலா 1 டிரைவர் வந்து ரேஸ் வின் பண்ணுறாரு. சரியா, ஸோ பெட்ரோ ரோட்ரிகஸ்க்கு அப்புறம் வின் பண்ணுறாரு. சரியா, ஸோ அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஜெகன் தர்வாலா அந்த F2 ரேஸு. ஸோ ஜெகன் வந்து கேர்லிங் ரேசிங்கையும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம். ஸோ மும்பை, மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேட்லாம் படிக்கணுமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் எக்ஸாம்ஸ்னால் இப்போ ரீசெண்டில் எதுவுமே வந்து ஸ்டேட்டு கேட்கல. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு இந்த லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங் இயர்லியராக எக்ஸாம் நடந்திருக்கும் தெரியுமா. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த ஸ்டேட்லாம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஆட்டோமொபைலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ராகன் கார்கோ ஷிப்புன்னு சொல்லி ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து ஸ்டேட் நியூஸு. ஸோ யூபியோட சிஎம் ஆதித்யநாத் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து மேரா கோவிட் கேந்திரான்னு சொல்லி ஒரு ஆப்பு. ஸோ மேரா கோவிட் கேந்திரா ஆப் வந்து எந்த ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ யூபி சிஎம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஃப்ரீயாக கோவிட்-19 ஃப்ரீ டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து அவங்க வந்து அதுக்காக அந்த பேர் வச்சுருக்காரு. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 10 நியூ கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி வந்து வருது. சரியா, ஸோ அந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் தான். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கன்கரோன். சரியா, கன்கர்கோன். சரியா, கன்கர்கோன்னு சொல்லி ஒரு வைல்ட் லைஃப். சரியா, ஸோ அங்கே தான் வந்து அவங்க வைல்ட் லைஃப்பை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கென்யாவோட கிபிஓட். சரியா, கிபிஓட் கண்டி அப்படிங்கிறவங்க வந்து பிரேக்ஸு ஹாஃப் மாரத்தான் வேர்ல்டு ரெக்கார்டை வந்து வேலன்சியாவோட ஹாஃப் மாரத்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா, ஸோ கென்யாவோட கிபிவாட் கண்டி. சரியா, கிபிவாட் கண்டி. ஸோ அவங்க தான் வந்து வேலன்சியாவோட ஹாஃப் மாரத்தானை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஆடர் பூனவல்லாங்கிறவர் வந்து சேரம் இன்ஸ்டியூட்டோட சிஇஓ இருக்கார்ல. ஸோ அவரை வந்து ஏஷியன் ஆஃப் த இயர் 2020 ஏஷியன் ஆஃப் த இயர்னு சொல்லி ஒரு 5 பேர். சரியா, மொத்தம் 6 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 5 பேர் கூட இவரோட பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 பேரோட பேரு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் லாஸ்ட் லைனில். 5 others ஆர் ஜங் யோங்சன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 பேர் சைனாக்காரங்க, ஒரு ஆள் ஜப்பான், ஒரு ஆள் சிங்கப்பூர், ஒரு ஆள் வந்து சவுத் கொரியா. ஓகேவா, ஸோ அடுத்த ஆபிச்சுரி பார்த்தோன்னா டபாரி வாஸ்குஸ். சரியா, ஸோ டபாரி வாஸ்குஸுங்கிறவர் வந்து உருகுவே. சரியா, ஸோ தபாரி. சரியா, ஸோ எதையாவது தப்புன்னு வருதுல, டேபுங்கிறது வந்து தப்புன்னு யோசிச்சுக்கோம். எதாவது தப்பாக நம்ம யோசிச்சிட்டோம்னா நம்ம மனசு வந்து உருகும். ஐயோ ரொம்ப தத்தளிக்கும். ஐயோ தப்பு செஞ்சிட்டோமோன்னு சொல்லி உருகும் அப்படியே. சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மராத்தி ஆக்டர் ஒருத்தர் இருந்து போயிட்டார், ரவி பட்டுவர்தன். சரியா, எனக்கு பட்டுன்னு மறந்துடுதுப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. பட்டு ஸோ பட்டுவர்தன். சரியா, ஸோ அடுத்து வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸோட ஃபாதர். சரியா, ஸோ நரேந்திர சிங் கப்பானி. சரியா, கப்பானி. ஸோ எல்லா ஃபைபரையும் வந்து கப்பில் போட்டு வச்சுக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ பானி ஊற்றுறதுக்கு பதிலாக ஃபைபரை போட்டு வச்சுறாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கப்பு. சரியா, ஸோ அடுத்து வந்து பெங்காலி ஆக்டர் வந்து மனு முகர்ஜி வந்து இறந்து போயிட்டார். சரியா, ஸோ பெங்காலி ஆக்டர். அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து ஒரு காப்பி இன்ஸ்பிரேஷனல் புக்கோட ஒரு காப்பி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. என்ன புக்கு பேருன்னு பாருங்களேன். ஸோ பியானியர் ஆஃப் ஹியூமனிட்டி மகாரிஷி அரவிந்த். சரியா, பியானியர் ஆஃப்
ஹியூமனிட்டி மகாரிஷி அரவிந்த். சரியா? ஸோ இதை வந்து ராம்நாத் கோவிந்திட்ட வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா, ஸோ சிவில் ஏவியேஷன் டே, அப்புறம் வந்து இன்னொரு டே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே. ஸோ ஃப்ளாக் எப்படி பறக்கும்? ஒரு 7 ஸ்ட்ரக்சரில் இருக்குமா? ஸோ அதனால் 7. சரியா? டிசம்பர் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் டேவும் 7 தான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அத்லெட்டிக் டேவும் 7 தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நானும் நாளைக்கு வீடியோவில் போடுறப்ப செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சிவில் ஏவியேஷன் டே தீம் பார்த்தீங்கன்னா 2020 23 வரை ஒரு தீமை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன். ஸோ அட்வான்சிங் இனோவேஷன் ஃபார் குளோபல் ஏவியேஷன் டெவலப்மெண்ட். சரியா? அட்வான்சிங் இனோவேஷன் ஃபார் குளோபல் ஏவியேஷன் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மான்ட்ரியல், கனடா. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே. ஸோ ஃப்ளாகுக்கு மேலே பறக்கும் ஃப்ளைட்டு. சிவில் ஏவியேஷனாக என்னது? ஃப்ளைட்டு. ஸோ வானத்தில் பறக்கக்கூடியது. ஸோ ஃப்ளாகே உயரமாக பறக்கும். ஸோ அதுக்கும் உயரமாக பறக்கக்கூடியது ஃப்ளைட்டு. சரியா? சிவில் ஏவியேஷன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதோட வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது இந்த டேவோடது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொரீஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை டெய்லி பார்த்து டெய்லி படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அப்படி படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எழுத போகிறவங்க இந்த வாரத்துக்கு வந்து அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஓகே.